இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 37வது வசனம். இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, இது தேவனோட நடந்த ஒரு தேவ மனிதனுடைய ஸ்டேட்மெண்ட். இது சும்மா இல்லை. அவர் பல வருஷம் ஊழியம் செஞ்சு பல சாதனைகளை புரிந்து அவர் ஒரு காலத்தில் ஓடி ஓடி ஒவ்வொரு கிராமத்தில் பட்டணத்தில் போய் ஊழியம் செஞ்சார். ஒரு டைம் வந்தோன்னா அவர் ஊழியத்தில் பயங்கர எதிர்ப்பு பவுலுக்கு. அவர் ஹவுஸ் அரெஸ்ட் பட்டுட்டார், வீட்டு சிறையில் அவர் வைக்கப்பட்டுட்டார். இன்னொன்று வயசாயிருச்சு, சரீரத்தில் சில பலகீனம். இப்போ மாதிரி சத்தமாக பிரசங்கம் பண்ண முடியல. சத்தமாக இப்போ அவரால் போய் ஜனங்களை தேடி ஆடி ஓடி இங்கேருந்து அங்கே சாடி அங்கேருந்து இங்கே சாடிலாம் இப்போ பிரசங்கம் பண்ண முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அந்த சிறைச்சாலையில் இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தான் ஊழியத்தின் மூலம் சம்பாதிக்கப்பட்ட அந்த ஆத்துமாக்கள், ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள், ஆண்டவருக்குள்ளே நாட்டப்பட்டு இருக்கிற அந்த ஆத்துமாக்களுக்கு என்ன பண்றாரு, அவர் உட்கார்ந்து நிருபங்களை எழுதுறாரு. ஒருவேளை அவர் அன்னைக்கு நினைச்சிருக்க மாட்டாரு, இதெல்லாம் ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ரெக்கார்டா போட்டு ஸ்தோத்திரம் இது தேவ ஜனத்துக்கு கொடுப்பாங்க அப்படின்ற அதெல்லாம் கிடையாது. அவர் அந்த காலத்தில் உட்கார்ந்து அந்த சபை மக்களுக்கு எழுதின வார்த்தை தான் நமக்கு இன்றைக்கு நிருபங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையில் அவர் சொல்றாரு, இவை எல்லாவற்றிலும். அந்த வசனம் எப்படி தொடங்குது? அப்ப அங்க ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அது மேல உள்ள வசனத்துல 36வது வசனத்துல பார்த்தா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவருடைய ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ, இதெல்லாம் ஒரு லிஸ்டா சொல்லிட்டு தான் சொல்றாரு, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாருங்க? நம்ம நினைக்கிறோம் இந்த பாடு இந்த வியாகுலம் என்னை தோல்வி அடைச்சிரும், தோத்து போக வச்சிரும், என்னை தலை குனிய வச்சிரும், என்னை தூற்றி திரிய வச்சிடும். ஸ்தோத்திரம். இந்த பசி பட்டினி இதுல நான் தோல்வி அடைஞ்சிருவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம வாழ்க்கையில இருக்கிற சில பிரச்சனைகளை பார்க்கும்போது நம்ம வெக்கப்பட்டுருவோம், அவமானப்பட்டுருவோம், தலை குனிஞ்சிடுவோம், நிந்திக்கப்பட்டுடுவோம், எழும்ப முடியாது, ஓட முடியாது, தோல்வி அடைஞ்சு போயிடுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இதுல எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? நாங்க தோத்து போயிடுவோம், நாங்க விழுந்து போயிடுவோம், நாங்க எழும்ப மாட்டோம், மண்ணாயிருவோம், குப்பையாயிருவோம் நினைச்சோம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்லல, ஆண்டவர் சொல்றாரு, இவை எல்லாவற்றிலும் நீ ஜெயிப்ப. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் வர்ற இந்த பிரச்சனை, இந்த பாடு, இந்த நிந்த, இந்த நிர்வாணம், இந்த நாசம் மோசம், இதுல நீங்க தோத்து போக மாட்டீங்க, இதுல நீங்க ஜெயிப்பீங்க. அந்த ஜெயம் எப்படிப்பட்டதுன்னா, அந்த வசனம் சொல்லுது, முற்றும். எப்படிங்க? அப்ப என்ன அர்த்தம்? முழுசா 100% என்னதான் இருக்கு? என்னதான் இருக்கு? ஜெயம்தான் இருக்கு, வெற்றி தான் இருக்கு. அங்க தோல்வி இல்லவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அவரு பாருங்க, அவர் ஜெயிச்சாரு. நல்லா நீங்க கவனிச்சு பார்க்கணும்.
பவுல் ஜெயிச்சாரு. அவர் ஜெயிச்சார். எல்லா பிரச்சனையிலையும் ஜெயம் பெற்று ஜெயம் பெற்று ஜெயம் பெற்று வந்தார். இப்போ பாஸ்டர் ஐயா சொன்னார் பார்த்தீங்களா, நாங்கள் ஆசியாவுக்கு வந்தபோது எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவங்களை அறியாதிருக்க மனதில் தப்பி பிழைப்போன்ற நம்பிக்கையே எங்களுக்கு இல்லை. ஆனால் அதுல இருந்தெல்லாம் ஜெயிச்சு வந்துட்டார் மனுஷன். பாருங்க, சிறை கைதியா இருக்கிறப்ப ரோமாபுரிக்கு கப்பலில் கூட்டிகிட்டு போகிறாங்க. 14 நாளில் கப்பல் உடஞ்சே போச்சு. அங்கே அவரு சொல்கிறாரு, நாங்கள் எல்லாரும் தப்பி, அப்போஸ்தலர் 27 இவ்விதமாய் நாங்கள் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தோம். அந்த கப்பல் துண்டே உடஞ்சிச்சு. அந்த கப்பலில் போய்கிட்டு இருக்கிறப்பவே அந்த போர் சேவகன், அந்த விசாரணை அதிகாரி என்ன பண்ணுறான், இந்த பவுலை கொண்டு போட்டுருணும்னு நினைக்கிறான். அப்போ அவர் தப்புனாரு. அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு, உமது நிமித்தம் நாங்கள் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், நாச மோசத்துக்கு ஏதுவா இருக்கிறோம். அப்ப இதுல இருந்தெல்லாம் அவர் ஜெயிச்சு வந்தாரு. ஆனா அவர் அங்க எழுதுறப்ப நான் ஜெயிச்சு வந்தேன்னு எழுதல. அவர் அங்க சொல்றாரு பாருங்க, இவை எல்லாவற்றிலும் என்னங்க நாம்னு சொல்றாரு, நானுன்னு சொல்லல, சேர்த்து சொல்றாரு. யார சேர்த்து சொல்றாரு? நம்ம எல்லாத்தையும் சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. யார சொல்றாரு? இயேசுவை நம்புகிற அத்தனை பேரும், இயேசுவை விசுவாசிக்கிற அத்தனை பேரும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட அத்தனை பேரும், இந்த ஜீவனுள்ள வேத வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிற அத்தனை பேரும் அவர்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டங்களில் இருந்தும் முற்றிலும் ஜெயம் பெறுவார்கள். ஆமென். அப்ப நீங்க ஆண்டவரை நேசிக்கிறவங்களா இருந்தா, விசுவாசிக்கிறவங்களா இருந்தா, அன்பு கூறுகிறவர்களா இருந்தால், ஆராதிக்கிறவர்களா இருந்தால், அவரை தொழுது கொள்ளுகிறவர்களா இருந்தால், இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இந்த பாடுல, இந்த பிரச்சனையில, இந்த உபத்திரவத்துல, இந்த நாச மோசத்துல நீ தோல்வி அடைய மாட்ட. இந்த நாச மோசத்துல இருந்து நீ ஜெயம் பெறுவாய். இப்ப தோல்வியும் ஜெயமும் எங்க இருக்குன்னா, நம்ம ஆண்டவரை நேசிக்கிறவர்களா இருந்தால், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களா இருந்தால், ஆண்டவருடைய நாமத்தை உறுதியாக பற்றி கொள்ளுகிறவர்களா இருந்தால். பவுல் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் இந்த பாடுகள், பிரச்சனைகளில், போராட்டங்களிலே அவர்கள் முற்றிலும் ஜெயம் பெறுவார்கள். ஆமென். யார் முற்றிலும் ஜெயம் பெற முடியும்? ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள், ஆண்டவரை அன்பு கூறுகிறவர்கள், ஆண்டவரை நேசிக்கிறவர்கள். அப்ப இதுல இருந்து என்ன அர்த்தம்னா, ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க, ஆண்டவரை நேசிக்கிறவங்க, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் எந்த வகையிலும் அவர்கள் தோல்வி அடைய மாட்டார்கள். நீங்க எந்த வகையிலையும் தோல்வி அடைய மாட்டீர்கள். இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை தேவ பிள்ளையை தேவன் உங்களுக்கு எனக்கும் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க தோத்து போக மாட்டீங்க. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க தோத்து போக மாட்டீங்க. உங்க ஓட்டம் பாதியிலேயே முடிஞ்சிடாது. உங்க ஊழியம் பாதியிலேயே முடிஞ்சிடாது. எத்தனை பாடு வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை நெருக்கம் வந்தாலும், நீங்க ஆண்டவரா அன்பு கூறுகிறவர்களா இருந்தால் எந்த வகையிலும் நீங்கள் தோல்வி அடைய மாட்டீர்கள். ஆமென். பாடு இருக்குங்க, பிரச்சனை இருக்குங்க, நெருக்கம் இருக்குங்க, உபத்திரவம் இருக்குங்க. ஆனா நீங்க என்ன ஆக மாட்டீங்கன்னா, ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீங்கள் தோல்வி அடைய மாட்டீர்கள். ஆமென். நீங்க தோல்வி அடையணும்னு இருந்துருந்துச்சுன்னா எப்பவோ தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. எப்பவோ நடந்திருக்கும். உங்க லைஃப்ல வந்த பிரச்சனைக்கு இந்நேரம் புல்லும் முளைச்சிருக்கும். எங்க? உங்க மேல. ஆனா அப்ப இதுல இருந்தெல்லாம் காப்பாத்திட்டு வந்தானா இன்னைக்கு மட்டுமா விட்டுருவாரு? இந்த 2023 மட்டுமா விட்டுருவாரு?
ஸ்தோத்திரம் விட மாட்டாரு, ஜெயிக்க வைப்பாரு. ஆமே, நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். இன்னைக்கு என்னுடைய செய்தியினுடைய சீடு எதுனா, யார் ஜெயம் பெறுவார்கள், யாரால ஜெயிக்க முடியும், யாரால யார ஆண்டவரால ஜெயிக்க வைக்க முடியும், யாருக்கு 100% வெற்றியை சக்சஸ் யாருக்கு ஆண்டவரால கொடுக்க முடியும். இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிற எல்லாரும் வெற்றி பெறுவது இல்லை, தேவனை நேசிக்கிற எல்லாரும் வெற்றி பெறுவது இல்லை, தேவனை நம்புகிற எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையில வருகிற சத்துருவின் போராட்டத்தில் இருந்து ஜெயம் பெற்று விட்டோம் என்று சொல்லுவதற்கு இல்லை. எல்லாருக்கும் இல்லை. அப்ப யாருக்கு? வாசிச்சு பாருங்க, அப்போஸ்தலரின் நடபடிகள் 21வது அதிகாரம். அதை நீங்க எடுத்து வச்சுக்கங்க. பவுல் ஊழியத்தின் நிமித்தம் பிலிப்பு என்பவனுடைய அந்த குமாரத்திகள் அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப, அகப்பு தேசத்துல இருந்து ஒரு தீர்க்கதரிசி வரான். அவர் பவுலை பார்த்தது கிடையாது, அங்க இருக்கு. அவர் வராரு, வந்துட்டு டக்குன்னு அவர் ஆவியின் ஏவுதல்ல என்ன பண்றாரு, பவுலுடைய கச்சையை எடுக்கிறார். எடுத்துட்டு சொல்றாரு, இந்த கச்சைக்குரியவன் எவனோ அவன் எருசலேமில் கட்டப்பட்டு போவான், கட்டுண்டப்படுவான். ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உடனே அங்க சுத்தி இருக்கிற பிலீவர் எல்லாரும் என்ன பண்றாங்க, பவுலை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுகிறாங்க. அழுது, எருசலேமுக்கு நீ போகவே வேண்டாம். ஏன்? தீர்க்க தரிசனம் என்ன வந்திருக்கு, கர்த்தர் உன் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார்னு வரல, உன்னை அங்க அடிக்க போறானுங்கன்னு வந்திருக்கு. ஆமென் சொல்லுங்க. நீ அங்க கட்டப்படுவ, நீ அங்க சிறை பிடிக்கப்படுவ, உன் லைஃப் முடிய போகுது. எப்படி வந்திருக்கு தீர்க்க தரிசனம்? இப்ப நம்ம வீட்டுக்கு இப்படி ஒரு தீர்க்கதரிசி வந்து சொன்னா என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? இல்ல, இப்ப நீங்க மௌனமா இருக்கீங்களா? என்ன யோசிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். அந்த சிஸ்டர் விடுதலைக்காக ஜெயிப்பாங்க. அடுத்த சிஸ்டர் என்ன பண்ணுவீங்க? அப்படியா? துளசி அம்மாவா? நான் பேரை வேற மாத்திட்டேன். பின்னாடி இருக்கவங்க என்ன பண்ணுவீங்க? நான் கேட்கறேன். இப்ப ஒரு ஜெபிப்போம், நமக்கு தெரிஞ்சது அதான். ஒண்டி புதுல வந்திருக்க சிஸ்டர் என்ன பண்ணுவீங்க? பொறுப்பெடுத்துக்கங்க. இந்த சிஸ்டர் என்ன பண்ணுவீங்க? விடுதலைக்கா ஜெபம் பண்ணுவீங்க. ஆகாஷ் என்ன பண்ணுவீங்க? கேள்வி கேட்பாரு. இப்ப நீங்களாம் கேட்கலாம், ஜான்சன் பிரதர் இந்த மாதிரி உங்களுக்கு சொன்ன நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? பாத்தீங்களா, இருக்கும். இவரு நம்மளெல்லாம் இப்படி கேட்கிறாரு, இவருக்குன்னா இவர் என்ன பண்ணியிருப்பாரு? நான் முதல்ல யோசிச்சிருப்பேன், எனக்குள்ள யோசிச்சிருப்பேன், என்ன இவன ஊழியக்காரனா? ஏன்னா நம்ம கிறிஸ்தவ உலகம், கிறிஸ்தவ மண்டை என்னத்தை கேட்டிருக்கு, கர்த்தர் உன்னை கீழாக்க மாட்டார், மேலாதான் வைப்பாரு, புல்லுள்ள இடத்துல தான் மேப்பாரு, அமர்ந்த தண்ணீர் அண்டை தான் நடத்துவாரு, உனக்கு வானம் திறக்கப்படும், ஆசீர்வாதமான மழை நீ போகையிலும் சொல்லுங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா. உன் மாடு மாப்பிசைக்கிற தொட்டி எண்ணெய் கூட எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நல்லா கேளுங்க, இதெல்லாம் கேட்கிறப்ப நல்லா குழு 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 குழுன்னு இருக்கும். ஆனா இது எவ்வளவு தூரம் வரும் இதுன்னா, இந்த கேம்பஸை தாண்டுற வரைக்கும் தான் வரும், அதுக்கப்புறம் வராது. கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா பிராக்டிக்கலா நல்லா இருக்காது. நம்ம இன்னொன்று நினைப்பேன், நானா இருந்தா என்னடா இவன் உண்மையாலுமே ஊழியக்காரன் தானா? ஏன்னா ஊழியக்காரங்களாம் என்னதான் சொல்லியிருக்காங்க, நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ கீழாக மாட்ட, நீ மேலாக மாட்ட. இப்ப இங்க ஒரு தீர்க்கதரிசி புதுசா வந்து சொல்றான், இந்த கச்சைக்கு உரியவன் எருசலேமிலே கட்டப்படுவான். அப்ப நீங்க ஒண்ணு நினைக்கலாம், ஆசீர்வாதம்லாம் இல்லையா பிரதர்? அதெல்லாம் இருக்கு, இல்லாமலாம் இல்லை.
இருக்கு. அது ஒரு ஓரமா ஆண்டவர் வச்சிருக்காரு, அப்ப நமக்கு கொடுக்கறதுக்கு வச்சிருக்காரு தேவைப்படுற நேரத்தில். ஆனால் ஃபுல்லா அதுவே கொடுக்கல. அவர் சொன்னார் பார்த்தீங்களா பிரசங்கம் பண்ணும்போது, கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்போதும் ஒரே மாதிரியே போயிட்டு இருக்காது, எல்லாம் கலந்து தான் வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பரிபூரணமும் வரும், டக்குன்னு ஒரு சீசன் பட்டினியும் வரும். டக்குன்னு பார்த்தா ஆண்டவர் அப்படியே பிளஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. கொஞ்ச காலத்துக்கு எல்லா கலவையும் அடைச்சி வச்சுட்டு பிளஸ் பண்ணதெல்லாம் செலவு பண்ண வச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நீங்க என்ன விடலை, நீங்க என்ன பண்ணுவீங்க அடுத்து சொல்றேன். உடனே மொபைலை எடுத்து குரூப்ல இப்படி ஒரு ஊழியக்காரர் வந்தாரு, வந்து என்ன சொன்னாரு, எருசலேமில் கட்டப்படும் எத்தனை குரூப் இருக்கோ எல்லா குரூப்லையும் போட்டு விட்டுட்டு, சோசியல் மீடியாலலாம் போட்டு விட்டுட்டு, நீங்களாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்க. இன்னைக்கு அதானே பண்றானுங்க, அதானே பண்ணுது கிறிஸ்தவ உலகம். ஸ்தோத்திரம். இந்த ஊழியக்காரர் வந்து வீட்டுக்குள்ள சேர்த்துறாதீங்க, தீர்க்கதரிசின்னு அவர் பாட்டுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு என்னன்னு சொல்றாரு, கட்டப்படுவான்னு சொல்றாரு. ஆனா பாருங்க, பவுல் என்ன சொல்றாருன்னா, அந்த 21:13 பாருங்க, வாசிங்க. அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? நான் எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல. என்னங்க, யாரும் முற்றிலும் ஜெயம் பெறுவாங்கன்னா, கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நாம் மரிப்பதற்கும் ஆயத்தோன்னு சொல்லி யார் வாழ தன்னை அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க தாங்க முற்றிலும் ஜெயம் பெறுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? கிறிஸ்துவின் நிமித்தம் நான் வாழ்வேன்னு நினைச்சா நீங்க வாழ மாட்டீங்க, வாழ முடியாது, வாழ முடியாது. இவர் சொல்றாரு, அவர் கட்டப்பட்டு தான் போவேன்னு சொல்றாரு. நான் வந்து எதுக்கு தெரியுமா இருக்கேன், அடுத்த லெவலுக்கு ரெடி ஆயிட்டேன். கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, உபத்திரவப்படுவதற்கு மாத்திரமல்ல, நிந்திக்கப்படுவதற்கு மாத்திரமல்ல, அவர் ஃபைனல் டெத்துக்கே ரெடி ஆயிட்டார். நான் சாகிறதுக்கே ரெடிப்பா. ஆமென் சொல்லுங்க. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்து போவான். வாழணும்னு நினைக்கிற ஆள் ஜெயம் பெற முடியாது. நாம் மரிப்பதற்கும் ஆயத்தம் அப்படின்ற ஒரு ஆளுக்கு மட்டும்தான் ஆண்டவர் என்னத்தை தருவாருன்னா ஜெயத்தை தருவாரு. அவங்க தான் முற்றிலும் ஜெயம் பெற முடியும். அதாவது என்ன தெரியுமா, என்ன நடந்தாலும் சரி, நான் சாகிறதா இருந்தாலும் சரி, ஓகே, நான் போறேன், நான் வாழ்றேன், அன்றுக்காக இனி வாழ போறேன், அன்றுக்காக இனி ஓட போறேன், அன்றுக்காக ஜீவிக்க போறேன், சாகிறதுக்கு நான் ரெடி அப்படின்னு எந்த மனுஷன் எந்த மனுஷி தன்னை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவங்க தான் எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் பெறுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, 20வது அதிகாரத்துல, அப்போஸ்தலரின் நடபடிகள் 20வது அதிகாரத்துல 22ல 23ல 24ல அவர் சொல்றாரு, நீ என்னையா எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்ற? நான் எனக்கு ஏற்கனவே தெரியும், என்னன்னு தெரியும். இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனா எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று யார் சொன்னாராங்க? பரிசுத்த ஆவியானவர். என்னங்க, எந்த பட்டணத்துக்கு போனாலும், எந்த ஊருக்கு ஊழியம் போனாலும் பவுலுக்கு ஆண்டவர் சொல்ற தீர்க்க தரிசனம் என்னதான்? என்னதான்? நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்படுவாய், இல்ல, நீ இந்த பட்டணத்துல கட்டப்படுவாய். இந்த பட்டணத்துல கல் எடுத்து உன் மேல அடிப்பானுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப பட்டணந்தோறும் இவருக்கு என்னதான் சொல்லப்படுது? கட்டு இருக்கு, காவல் இருக்கு, சிறைச்சாலை இருக்கு, சிறையிருப்பு இருக்கு, நிந்தை இருக்கு, அவமானம் இருக்கு, நீ நியாயாதிபதிக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தப்படுவ.
இவருக்கு வர வெளிப்பாடெல்லாம் என்னதான் வருது? கட்டு உபத்திரவம், கட்டு உபத்திரவம், கட்டு உபத்திரவம். நமக்கு சொல்லி இருந்தா என்ன பண்ணிருப்போம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாய விரிடா, ஃபேனை போடுறா, எதுக்கு வெளியே போனா தானே பிரச்சனை. என்ன சொல்றீங்க? வெளியே போய் இயேசுன்னு சொன்னா தானே பிரச்சனை. பிரசங்கம் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னா தானே பிரச்சனை. டாக்ஸ் கொடுத்தா தானே பிரச்சனை. படுத்துறா பேசாம. அவங்க ஜெயிக்க முடியாது, அவங்க ஜெயிக்க முடியாது, அவங்க ஜெயம் கொள்ள முடியாது. மரிப்பதற்கும் நான் ஆயத்தம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி ஆண்டவரே, நானும் அப்படிதான் ஜெபம் பண்றேன். என்ன நடந்தாலும் சரி, இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல மட்டும் இல்லை, அடுத்த எல்லைக்குள்ளையும் போய் நம்ம சாகரத்துக்குள்ள. தோமாவை சொல்லுவாங்க, ஆண்டவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்? தோமாவை இந்தியாவுக்கு அனுப்புனேன், இந்தியாவில் இன்னைக்கு ஒரு பெரிய இது வந்துருச்சு. ராக்லாண்டு மிஷினரியை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்? எப்படியோ ஆப்பிரிக்காவா அமெரிக்காவா அங்கே வந்து அனுப்புனேன். சிவகாசியில் ஒரு கல்ற இருக்கு, இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அந்த எந்த பட்டாசு, ஸ்தோத்திரம், இந்த நேரத்தில் டக்குன்னு மைண்டில் வர மாட்டேது, ஸ்டாண்டர்ட் பட்டாசு. அவங்கள ரட்சிப்புக்குள்ள அவர் நடத்தியிருக்காரு. அந்த ராஜரத்னம் பிள்ளை, அவங்க தான் அந்த ஓனர், அவருக்கு ரட்சிப்புக்குள்ள நடத்தியிருக்காரு. அப்பா அவரை அந்த கடைசி காலத்தில் ஆண்டு சொல்லுவார், ராக்லாண்டு உன்னை இந்த தமிழ்நாட்டுக்கு அனுப்பின பாரு, நீ சிவகாசியில் போய் தொப்பியில் கூழ் வாங்கி குடிச்சு என்ன பண்ணிட்ட, இந்த ஸ்டாண்டர்டு பட்டாசுக்காரனுக்கு ரட்சிப்பை சொல்லிட்டேன். அப்படிதான் எனக்கு ஒரு ஆசை. நாளைக்கு என்ன ஆண்டு பார்க்குறப்ப, ஜான்சன் உன்னை இந்த கிராமத்துக்கு அனுப்புனேன், இந்த கிராமத்தை நீ ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டேன்னு சொல்லணும். இந்த கிராமத்தில் உன் மூலம் ஒரு சபை உருவாச்சுன்னு சொல்லணும். இந்த கிராமத்தில் உன் மூலம் சிலர் ரட்சிக்கப்பட்டாங்க. உனக்கு இருந்த இந்த வசதி வாய்ப்பை விட்டுட்டு நீ சில நாள் போய் அந்த இடத்துல தங்கி அந்த ஜனத்துக்காக நீ என் நாமத்துக்கு நின்ன. அதுக்கு தான் ஆசைப்படணும். ஸ்தோத்திரம். நம்ம ஒரு நாட்டை திருப்பலாட்டியும் ஒரு கிராமத்தை என்ன பண்ணுவோம்? ஆண்டுக்கு திருப்போம். அப்ப இந்த பவுல் ஸ்தோத்திரம், கட்டுண்டப்படுவாய் உனக்கு அப்படின்னா அவர் சொல்றாரு, கட்டப்படுறதுனா நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டேன். எதுக்கு போயிட்டேன்? மரிக்கிறதுக்கும் நான் ரெடி. அந்த தாட்டு எந்த தேவ பிள்ளைக்குள்ள இருக்கோ அவங்க தான் அவங்க வாழ்க்கையில வருகிற எல்லா பாடுகள், எல்லா பிரச்சனைகள், எல்லா நெருக்கங்கள், இவை எல்லாவற்றிலும் ஜெயம் பெற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பாடு வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை நெருக்கம் வந்தாலும் நான் சோர்ந்து போகாம, நான் தளர்ந்து போகாம, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியாம. பாஸ்டர் சொன்னார் பாருங்க, 24 வயசு பொண்ணு, இள வயசுல விதவை. ஆனா அந்த லாக்டவுன் முடிஞ்ச உடனே நல்லா வாழ்ந்தவன் ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு வரல. தான் வாழ்க்கையில இழக்கக்கூடாத ஒன்னை இழந்து போன அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா? சர்ச்சுக்கு வந்தா. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்படி வாழ்றாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் ஆண்டவர் ஜெயம் கொடுப்பார். ஆமென். யாருக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுப்பார்? வாசிச்சு பாருங்க. அதே அப்போஸ்தலரின் நடபடிகள் 20வது அதிகாரத்துல 24வது வசனம். ஆகிலும் அவைகளில், அங்க வாசிங்க வாசிங்க. எதை குறிச்சு? ஆகிலும் எவைகளில்? இன்னைக்கு நம்ம கவலை என்னன்னா, மத்தியானம் என்ன சாப்பாடு கிடைக்கும், நைட்டுக்கு என்ன சாப்பிட போறோம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை புசிப்போம், இது நம்ம கவலை. ஆனா பவுலோட கவலை என்னன்னா, எனக்கு இருக்கிற இந்த கட்டுகள், இந்த பிரச்சனைகள், இவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்பட. யார் தெரியுமா முற்றிலும் ஜெயிப்பாங்க? தன் வாழ்க்கையில் இருக்கிற எந்த பிரச்சனையும் குறித்து கவலைப்படாத ஒரு ஆளு தான் முற்றிலும் ஜெயம் பெற முடியும். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, நீங்க கவலைப்படுற ஆளா? கேளுங்க. மவளை அப்ப நீ நிச்சயம் தோத்து போயிடுவ, ஜெயிக்கவே முடியாது. நீ கவலைப்படுற ஆளா இருந்தா ஜெயிக்கவே முடியாது. கவலைப்படாத ஆளா இருந்தா நீங்க ஜெயிப்பீர்கள்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. பிரச்சனையை குறித்து, பாட குறித்து, உபத்திரவத்தை குறித்து வரதான் செய்யும். மனுஷனா இருந்தா வரதான் செய்யும். தூக்கமே வராம போகும். திடீர் திடீர்னு இந்த பிரச்சனைலாம் கண்ணுக்கு முன்னாடி வந்துடும். ஆனா நான் சொல்றேன், கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அப்பதான் ஜெயிக்க முடியும். அதாவது பார்ப்போம்டா, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். எப்படி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே, அப்படி நீங்க அந்த தாட்டுக்குள்ள வந்துருங்க, அந்த ஃபெய்த்துக்கு வந்துருங்க, அந்த விசுவாசத்துக்கு வந்துருங்க. அப்படி நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க முற்றிலும் ஜெயம் பெறுவீர்கள். நீங்க முடங்கி போக மாட்டீர்கள், முற்றிலும் ஜெயம் பெறுவீர்கள். நீங்கள் விழுந்து போக மாட்டீர்கள், நீங்கள் திரும்ப எழும்புவீர்கள். ஆமே. அவர் சொல்றார், நான் கவலைப்பட மாட்டேன். எதை குறிச்சு? அங்க ஒரு தீர்க்கதரிசி சொல்றான், நீ எருசலேமிலே கட்டப்படுவ. நான் அதை குறிச்சு கவலைப்படலையா. மறிக்கிறதுக்கு நான் ரெடி. அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போயிட்டேயா. என்னன்னாலும் சரியா, பார்த்துக்கலாம்யா. ஆமே, ஆமே. அப்ப அந்த அப்போஸ்தலர் 27 கப்பல் உடையுது, யாருமே சாப்பிடாம இருக்காங்க. இவரு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சொல்றாரு, எல்லாரும் சாப்பிடுங்க, ஏதோ கொஞ்சமாச்சும் பலன் வரட்டும். 14 நாளா ஒன்றும் சாப்பிடாம இருக்கீங்க. இந்த கவலை வந்துருச்சுன்னா அடுத்து எங்க ஸ்ட்ரகிள் பண்ணோம்னா சாப்பாட்டுக்கு மேல ஒரு வெறுப்பு வந்துடும். கவலை இருக்க சிஸ்டருங்க பாருங்க, நல்ல குழம்பே வைக்க மாட்டாங்க, விரும்பி சமையல் செய்ய மாட்டாங்க, ஏதோ ஒன்று செஞ்சேன். ஏன் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். நான் சிலர்கிட்டலாம் கேட்பேன், என்ன குழம்பு வச்சிங்க அப்படின்னா, ஏதோ ஒன்று வச்சேன் பிரதர்னால எனக்கு தெரியும். என்ன தெரியும்? இது கவலையில் இருக்குது, அதனால தான் ஏதோ ஒன்று. அதே கவலை இல்லைன்னு வச்சுக்கோங்க, விரும்பி லைக் பண்ணி விரும்பி சமையல் பண்ணுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. அதை கவலைப்படாத மாதிரி சொல்லுங்க, கவலையே படாதீங்க. அப்பதான் நீங்க ஜெயிப்பீங்க, அப்பதான் ஜெயிப்பீங்க. மனுஷன் இருந்தா போராட்டம் வரதான் செய்யும், நெருக்கம் வரதான் செய்யும், உபத்திரமும் வரதான் செய்யும். ஸ்தோத்திரம், அன்றைக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது அவர் சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. கவலைப்பட என்ன சொல்றாரு அடுத்து? போயா, என்னை பத்தி நான் அருமையாவே எண்ண மாட்டேன், என் பிராணனை குறிச்சு உயிர் போயிரும் இல்லையா. ஆமேன்னு சொல்லுங்க. என்ன நான் ஒரு பெருசாவே நினைக்கலையா. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நான் ஒரு பெரிய மனுஷனா நினைச்சாதானே. அப்ப என்னன்னு நினைக்கணும்? நீங்க உங்களை குறிச்சு என்ன வேணாலும் நினைங்க, ஆனா கர்த்தர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? மனிதனை அவர் மண் என்று, என்னங்க மண் என்று. ஆமா, இப்ப உங்க வீட்டு வாசல்ல ஒரு மண் சட்டியை வச்சுட்டு வந்துட்டீங்க, மறந்துட்டு வீட்டுக்குள்ள எடுத்து வைக்க மறந்துட்டு வந்துட்டீங்க. இப்ப நீங்க இங்க உட்காந்து கவலைப்படுவீங்களா? கவலைப்பட மாட்டோம். அதே ஒரு பித்தாளப்பா செம்ப வச்சுட்டு வந்துட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? ஐயோ, காப்பர் காப்பர் காப்பர். ஒரு ஜெபம், ஆண்டவரே எல்லாரும் கண்ணுக்கும் வேலி அடைச்சி ஒரு பொருத்தனை நீர் மட்டும் அந்த செம்பு பாத்திரத்தை பாதுகாத்துட்டின்னு வச்சுக்க, நாளைக்கு நான் சர்ச்சில் போய் என்ன பண்ணிடுவேன்? அதே ஒரு மண்சட்டியா இருந்தா, அட அது போனா போட்டோம். இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னை மண்ணுன்னு நினைப்பா. எனக்கு அதுதான் இப்ப சொல்லி கொடுத்தாரு, நீ உன்னை மண்ணுன்னு நினை. ஆமேன்னு சொல்லுங்க. என்ன, சில மண்ணு மேக்கப் போட்டிருக்கு, சில மண்ணு டை அடிச்சிருக்கு, சில மண்ணு டை அடிக்கல. ஏன்னா ரொம்ப பேர் கேட்பாங்க, என்ன இப்படியே விட்டுட்டீங்கன்னு. அட போயா, நான் என்ன இப்ப என்ன நினைக்கிறேன்? என்ன, நம்ம எல்லாம் மண்ணு தான். மண் என்று நினைவு கூறார் பவுல். சொல்றாரு, நான் என்ன குப்பையா என்றேன், என்ன குப்பையா என்றேன், என்ன அழுக்கும் கந்தையுமா என்றேன். என்ன நான் ஒரு பொருட்டாவே நினைக்கலையா. என்னையா, என்ன ஒரு பொருட்டா நினைக்கல, என் ஜீவனை ஒரு பொருட்டா நினைக்கல.
அதனாலதான் நான் மரிக்கவும் ஆயத்தம். அந்த ஸ்டேஜுக்கு, அந்த ஆவிக்குரிய நிலைக்கு எந்த தேவ பிள்ளைகள் வருகிறார்களோ அவர்கள் முற்றிலும் ஜெயம் பெறுவார்கள். ஆமென். அல்லேலூயா. நடக்கிறது நடக்கட்டும். என்னதான் எப்படித்தான் முடியுதுன்னு பார்ப்போம். பவுல்னா அப்படிதான் வந்துட்டாரு. அவர் பாருங்க, பிலிப்பியர்ல சொல்றாரு, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து இயேசுவோடு இருக்க எனக்கு ஆசை. அதுக்கு அவர் அந்த முடிவுக்கு வந்துட்டார். இந்த உலகத்திலே வாழ முடிவு இல்லை. அதனாலதான் அவர் முற்றிலும் ஜெயம் பெற்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்க உங்க அந்த தரத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க தோக்க மாட்டீங்க, நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். ஆமே. அதுதான் பவுல் சொல்றார், நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம். ஒரு தேவப்பிள்ளை ஜெயிக்க வேண்டியது எது? அன்றுக்கு ஸ்தோத்திரம். பெற்று விடலாம் பெறலாம் என்று சொல்லவில்லை, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறார். ஆமே. ஒரு தேவப்பிள்ளை ஜெயிக்க வேண்டியது எது? பாவத்தை ஜெயிக்கணும், சாத்தானை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும். ஒருவேளை இதுல காயப்பட்டிருக்கலாம், ஒருவேளை இதுல தற்காலிகமாக விழுந்து போயிருக்கலாம், இதுல ஒருவேளை நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கலக்கம் அடைஞ்சு நீங்க கீழே தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதுல இருந்து நீ எழும்பு. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. ஆமே. அல்லேலூயா. நான் கேட்கிறேன், இன்னைக்கு நேத்தா நமக்கு பிரச்சனை? நான் உண்மையா சொல்றேன், இயேசுவை என்னைக்கு அறிஞ்சுக்கிட்டனோ அன்னையிலிருந்து பிரச்சனை தான். என்னைக்கு ஊழியத்துக்கு வந்தானோ அன்னையிலிருந்து பிரச்சனை தான். என்னைக்கு ஊழியம் வளர்ந்துச்சோ அன்னையிலிருந்து பிரச்சனை அதிகமா தான் ஆச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்க தெரிஞ்சுக்கங்க, அந்த ஐயா சொன்னாரு பார்த்தீங்களா, எப்ப நம்ம ஒடுக்கப்படுறோமோ, எப்போ ஒன்று எழும்புதோ அப்போ அது ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க. இஸ்ரவேல் ஜனங்க எப்போ ஒடுக்கப்பட்டாங்களோ அது வரைக்கும் ஆண்டவர் கூட சைலண்டா இருந்தாரு. இவன் ஒடுக்க 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 அங்க என்ன வந்துருச்சு? பார்வோன் ஒடுக்க ஒடுக்க அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவன் பேசாம கண்டுக்காம விட்டுருந்தானா அது நார்மலா போய் இருந்திருக்கும். இவன் அவங்கள அழிக்கணும்னு நினைச்சான், ஆண்டவர் விடுதலைக்கே நாள் குறிச்சிட்டார். அல்லேலூயா. உங்களை எப்ப அழிக்கணும்னு மனுஷன் எழும்புறானோ, சத்துரு எழும்புறானோ அப்பவே பாருங்க. ஸ்தோத்திரம். இப்பதான் வெளிப்பாடு வருது. ஏரோது நினைச்சான் பஸ்கா பண்டிகை முடிஞ்ச பின்பு பேதுருவை என்ன பண்ணணும், கொலை செய்யணும்னு பிளான் போட்டான். ஆண்டவர் பிளான் போட்டார், பஸ்கா பண்டிகை முடிட்டுண்டா என் தூதனை அனுப்பி பூட்டி இருக்கிற சிறைச்சால் அப்படியே பூட்டியே இருக்கட்டும், அப்படியே சங்கிலி இருக்கட்டும், அப்படியே போர் சேவகர்கள் இருக்கட்டும், நான் பாரு அவனை பெரிய இரும்பு கதவை தானா திறக்க வச்சு தூங்கி அவனை அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கிறான். அவனை தட்டி எழுப்பி பெரிய இரும்பு கதவு, ரெண்டாவது கதவு திறந்து பெரிய அந்த வீதிக்கு வந்தோம், அவன் அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அப்ப எப்ப ஒடுக்கப்படுறோமோ, எப்ப நம்ம ஒடுக்கப்படுற நிலை வருதோ அன்னைக்கு நமக்கு விடுதலைக்கு நாள் குறிக்கப்படுது. அல்லேலூயா. பாருங்க, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவனை தூக்கி அக்கினி சூளையில போட்டாங்க. ஆனா நிலைமை என்னாச்சு தெரியுமா? போட்டவனுக்கு மேலெல்லாம் இவன் அதிகாரியா வந்துட்டான். இப்ப நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. தானியேலை பாருங்க, சிங்க கபில போட்டான். போடணும்னு திட்டம் கொடுத்தவங்களாம் முடிஞ்சு போயிட்டான். இவன் சேதம் இல்லாம வெளியே வந்தான். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க ஜெயம் பெறுவீர்கள். கலக்கம் அடையாதீங்க, பயந்து போகாதீங்க, எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க, குடும்பத்தை குறித்து பயப்படாதீங்க, போராட்டத்தை குறித்து பயப்படாதீங்க, சத்துருடைய தாக்குதலை குறித்து பயப்படாதீங்க.
ஒன்றுக்கும் கவலைப்பட, மரிப்பதற்கும் ஆயத்தம். வந்துருங்க அந்த நிலைமைக்கு. ஆனா நீங்க மறிக்க மாட்டீங்க. உங்களை சாகடிக்கணும்னு நினைச்சவெல்லாம் செத்து போவோம். பேதுரு பாருங்க, அவனை கொல்லணும்னு ஏரோது நினைச்சான். இவன் ஜெயிலேருந்து வந்துட்டான். அந்த அதிகாரம் முடிகிறப்ப பாருங்க, ஏரோது உயிரோட இல்லை, பேதுரு உயிரோட இருந்து ஊழியம் செஞ்சார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த பாடு? நம்மளை தேவனுக்கு முன்பா உயர்த்திடாம இருக்க, அன்றுக்கு முன்பா எப்போதும் மனத்தாழ்மையா மனரம்மியமா இருக்க. எவ்வளவுதான் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தினாலும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருப்பதற்காக ஆண்டவர் இதை அனுமதிச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே சொல்றேன், நேத்து இன்னைக்கு இல்ல, அந்த நாள்ல இருந்தே ஒடுக்கப்படுதல் தேவ பிள்ளைகளுக்கு உண்டு, ஊழியர்களுக்கு உண்டு. அழியட்டும்னு நினைத்தவர்கள் ஒடுங்கி போனார்கள். இஸ்ரவேலர்கள் பெருகினதை தடுக்க முடியல. அவங்கள தான் கர்த்தர் தமது ஜனமா தெரிஞ்சுக்கிட்டார். இந்த பூமியில நான் உன்னை எனக்கு ஜனமா தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்றாரு. ஆமே, நீங்க ஒடுக்கப்படுறீங்களா, உங்களை தான் கர்த்தர் ஊழியக்காரனை தெரிஞ்சுக்குவாரு. உங்க மேலதான் அபிஷேகத்தை வைப்பாரு, உங்க மேலதான் கிருபைகளை வைப்பாரு. ஆமே. இன்னைக்கு நான் கடைசியா உங்களுக்கு என்ன சொல்லி முடிக்கிறேன்னா, உங்களுடைய பெருக்கத்தை யாராலும் தடுக்க முடியாது. உங்க வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. உங்க உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும், நீங்க நீதியா, நீங்க உண்மையா, நீங்க பரிசுத்தமா, நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தா உங்க உயர்வை யாராலையும் தடுக்க முடியாது. இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போமா? இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோமா? இவை எல்லாவற்றையும் யோபுவின் கதையை முடிச்சு போட நினைச்சான் சாத்தான். அந்த ஐயா சொன்னார்ல, ஆனா ஆண்டவர் யோபுடைய வாழ்க்கையை மாற்றி எழுதினார், மாற்றி எழுதினார், மாற்றி எழுதினார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். செத்து போன்னு சொன்ன அந்த மனைவியை வச்ச இன்னும் 10 பிள்ளையை பக்க வச்சார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். செத்து போடான்னு சொன்ன அதே மனைவியிட்ட இன்னும் 120 வருஷம் அவர் பூரண ஆயுசு உள்ள காலத்தை ஆண்டு கொடுத்தார். அப்படியே கையை ஆண்டுகிட்ட உயர்த்தி, ஆண்டுகிட்ட கையை உயர்த்தி. இன்னைக்கு ஆண்டு சொல்ற வார்த்தை தான், உன் வாழ்க்கையை சாத்தான் முடிச்சு போக நினைக்கலாம், ஆனா தேவன் மாற்றி எழுதுவார், தேவன் மாற்றி எழுதுவார். எங்க உன்னால துளிர்க்க முடியலையோ அங்க நீ துளிர்ப்ப. எங்க உன் வளர்ச்சி தடை செய்யப்பட்டிருக்கோ அங்க நீ வளருவ. எங்க உங்க உயர்வு, உங்க நன்மை முடக்கப்பட்டிருக்கோ அங்க ஆண்டவர் கதவை திறப்பார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. நான் எபேசுக்கு போனேன், அங்க எனக்கு அனுகூலமான கதவு திறந்திருக்கு. ஏனெனில் பவுல் சொல்றாரு, என்னை எதிர்க்கிறவர்களும் அங்கே அநேகர் இருக்கிறார்கள். பவுலை எதிர்க்கிறவர்கள் இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணல, கதவை மூடல. அனுகூலமான கதவை, பெரிதான கதவை ஆண்டவர் திறந்து தந்தார். ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட அப்படியே கையை உயர்த்தி, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கட்டப்பட்டிருக்கலாம், இன்னைக்கு நாம் மரிப்பதற்கும் ஆயத்தம். ஒப்பு கொடுங்க. கொஞ்சம் நான் சொல்ற வார்த்தை கஷ்டமா இருக்கும், ஆனா அதுதான் உண்மை, அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நம்ம ஒரு பாட்டை பாட போறோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால என்ன தாங்குவார், வார்த்தையை அனுப்பி எனக்கா யுத்தம் பண்ணுவார். என்னை காக்கிற ஒருவர் இருக்கிறார், அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு
கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தோணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தோணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துகிற ஒரு தெய்வம் நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஒரு அபிஷேகம், வாழ்வழிக்கும் ஒரு தேவ வல்லமை, ஜெயம் கொள்ள வைக்கிற வல்லமை, ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஒரு விஷயம், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல கை தட்டி வாயை திறந்து ஆண்டவரை நல்லா துதிச்சு நல்லா துதிங்க துதிங்க. இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் பெறுகிறவர்களா இருக்கிறோமே.